சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இலக்கிய நாகு வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் ஆளையே காணுமே. அவ வந்துருவா வந்துருவா. ஏய் பாரு, வந்துட்டா. வா இலக்கியா. உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே நாகு வீட்டை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க அத்தை. நாகுவோட வீடு, அவனோட பொண்டாட்டி, குழந்தைன்னு எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி வா வா போலாம். போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நானே அவனை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டேன். பேசிட்டியா? நாகு கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? அவனை மிரட்டி கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க வேண்டியதானே? அத்தை, அப்படி நினைச்சுதான் நானும் போனேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா கார்த்திகை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் பொண்ணு மேல சத்தியமா கார்த்திகை நாளைக்கு ஒப்படைச்சிட மேடம். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நாகுவே கார்த்திகை கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா? இந்த நாகுவை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கையில கிடைச்சவன அப்படியே விட்டுட்டு வந்திருக்கியே. அத்தை, நான் சொல்றது என்ன இலக்கியா நீ? அந்த நாகுவை வச்சுதானே நம்ம கார்த்திகை மீட்க முடியும். அவன் கிடைச்சதும் அவன் கண்ணத்துல 4 அறை விட்டுட்டு கூட்டிட்டு வராம இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்க. நான் உன்னை ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். போய் இலக்கியா. இல்ல அத்தை, அந்த நாகு நல்லவனா மாறிட்டான். நாளைக்கு நிச்சயமா கார்த்திகை. போதும் பேசாத. இவ போனாளா, குழந்தைய காப்பாத்தினாளா, அப்படியே அவன் வந்து புத்தன் மாதிரி புத்தி மாறிட்டானா. கடத்தினவனே நான் கார்த்திகை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவானா? நீயும் வந்து அன்புல உருக்கி அப்படியே அதை நம்பி ஏமாந்துட்ட. என்ன இலக்கியா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட இந்த கதையை சொன்னா வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கும். நீ இப்படி இருக்க? இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கியே. நீ ஒரு ஏமாளின்னு அந்த நாகு கண்டுபிடிச்சு நல்லா அவனை ஏமாத்திட்டான். நீயும் ஏமாந்து வந்து அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்ட. அதுக்குதான் நாங்களும் உன் கூட வரோம்னு சொன்னோம். கேட்டியா? நாங்க மட்டும் அங்க வந்திருந்தா அவன் முதுகுலே 4 மொத்து மொத்தி கார்த்திகை மறைச்சு வச்சிருக்க இடத்த காட்டுடான்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போய் கார்த்திகை கூட்டிட்டு வந்திருப்போம். எல்லாமே போச்சு இலக்கியா. இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சு. 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இனி நான் பேசலாமா? அந்த நாகு மோசமானவன், ரவுடி, என்னை ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன குழந்தையா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் அவனை விட்டுட்டு வந்திருக்கேன். அது ஏன்னா நம்மள மாதிரி அவனும் மனுஷன்தான். ஏதோ கெட்ட புத்தியால தப்பான வழிக்கு போயிருக்கான். ஆனா அந்த நாகு தான் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாவும் மகளுக்கு பாசமான அப்பாவாவும் இருக்கானே, அது எப்படி? தான் மகளை காப்பாத்தின என்ன அவன் நிஜமாவே ஒரு தெய்வமா பாக்குறான். அவன் கொடுத்த வாக்குல உண்மை இருந்துச்சு. அவன் கண்ணுல பொய் இல்ல. நாளைக்கு நிச்சயமா அவன் கார்த்திகை நம்ம கிட்ட ஒப்படைப்பான். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. ஐயோ, காசுக்காக வேலை செய்யறவனே நீ நம்புறியே. அவனை போய் நல்லவன்னு சொல்றியே. உன்னை ஏமாத்துறதுக்கு அந்த நிமிஷத்துக்கு அவன் ஒரு பொய்ய சொல்லியிருக்கான். நீயும் அதை நம்பி வந்துட்ட. இல்ல அத்தை, நாகுக்கு பணத்தை விட அன்பு பாசம் தான் பெருசுன்னு அவன் உணர்ந்து திருந்திருக்கான். ஐயோ, எதை வச்சு சொல்ற? சரி, நீ சொல்ற மாதிரி உத்தம புத்திரனா இருந்திருந்தா கார்த்திகை உடனே ஒப்படைக்கலாம்ல. அது என்ன நாளைக்குன்னு சொல்லி நாளை கடத்துறான்? நாளைக்கு 11 மணிக்கு தான் நல்ல நேரம் இருக்கா? கரெக்ட். ஏய், இதெல்லாம் சரியா வராது இலக்கியா. நீ வா வா வா, போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். வா. ஐயோ அத்தை, வேண்டாம். சொன்னா கேளுங்க. எதையும் கேட்க முடியாது. உனக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. அதான் அவன் உன்னை ஈஸியா ஏமாத்திட்டான். ஆனா எங்க 2 பேர்கிட்டயும் அவனோட திருட்டுத்தனம் எடுபடாது. நீ வீட்டை மட்டும் காட்டு, அவன் காதை புடிச்சு திருகி நாங்க காரியத்தை முடிக்கிறோம். வா. ஐயோ அத்தை, கடவுளே, ஏன் உங்க 2 பேருக்கு புரிய மாட்டேங்குது? இதோ பாருங்க, கார்த்திகை ஒப்படைக்கிறேன்னு நாகு தன்னோட குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கான். இதுக்கு மேல அவனை சந்தேகப்பட்டா அது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம நாகுவோட பொண்டாட்டியும் அவனை திட்டி நமக்கு சப்போர்ட்டா இருக்க சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாளைக்கு கார்த்திக் நமக்கு கிடைப்பான்.
அவனை வச்சு நம்ம கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன நம்புங்க. என்னமோ சொல்ற, பார்க்கலாம். இத பாரு இலக்கியா, அந்த நாகு மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா எங்க 2 பேருக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் பேசாம இருக்கோம். அந்த நம்பிக்கை பொய்யாகாத அத்தை. நாளைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்க போகுது. சார், புதுசாக வாங்கின குன்றத்தூர் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்போ வச்சுக்கலான்னு பார்ட்டி கேட்குறாங்க சார். நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வீக்னா புதன்கிழமை முகூர்த்த நாள், அன்னைக்கு ஓகேவா சார்? ஓகேயா? ஓகே சார், அதே புதன்கிழமை தான் அவங்க பர்த்டேவும் வருது. ஓ ஆமால்ல. சரி சார், அன்னைக்கே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வரேன் சார். வர போற உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க பண்ண துரோகத்தையும் ரகசியத்தையும் நான் உடைப்பேன். நீங்க ஊருக்கு தெரியாம மறைச்ச தப்ப அன்னைக்கு ஊர் அறிய வெளியே சொல்லுவேன். அன்னைக்கு நீங்க கௌதம அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிப்பீங்க. அவமானத்துல தலைய தொங்க போட்டு நிப்பீங்க. என் பிறந்த நாளை கூட பயமா பாக்குற அளவுக்கு இந்த இலக்கைய பண்ணிட்டாளே, அவளை அப்படியே பிடிச்சு கொன்னுருவேன். ஆனா இந்த ரேவதியை கையில வச்சுக்கிட்டு என் கைய கட்டி போட்டுட்டா. ஏ ரேவதி, சீக்கிரம் உன்னை பிடிச்சு கொன்னே ஆகணும்டி. எங்கடி இருக்க? சார், Come in. ஏய், நீயா? நானே தான். ஏய், நீ எப்படிங்க? உன்னைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எப்படிங்க? தெரியும். அதனாலதான் உனக்கு எதுக்கு சிரமம்னு நானே உன்னை தேடி வந்துட்டேன். எனக்கும் என் பிள்ளைக்கும் துரோகத்தை பண்ணிட்டு எங்களை அனாதரவா விட்டுட்டு வந்ததும் இல்லாம இப்படி எங்களை கொல்றதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு ஆணவம் இருக்கும். பின்ன உங்களால என் நிம்மதியே போச்சு. வீடு வாசல் சொத்துன்னு நான் வசதியா இருந்தோம், உன்னை பத்தின விஷயம் எப்ப தாட்சாணிக்கு தெரியுமோ நினைச்சு நினைச்சு என் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. கேடயமா வச்சுக்கிட்டு அந்த இலக்கியா என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்றா. ஏய், என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன எல்லாரும் முன்னையும் அவமானப்படுத்துறேன்னு சவால் விட்டுருக்கா. ஆனா இப்ப இலக்கிய பாதுகாப்பு இல்லாம நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஏய், உன்னையும் உன் புள்ளையும் இன்னைக்கு கொல்றண்டி. சொல்லு, எங்க உன் புள்ள? சீக்கிரம் சொல்லு. என் பேச்ச கேட்காம வயித்துல வளர்த்து பெத்தியே ஒரு குழந்தை, அது இப்ப எங்க? சொல்லு. உங்க 2 பேரையும் கொன்னு இதே இடத்துல புதைச்சிடுறேன். சொல்லு, சொல்லுடி, சொல்லு. ஏய், மனுஷனாடா நீ எல்லாம்? சொத்துக்காக 30 வருஷம் கழிச்சு கூட மனசுல ஈவி இறக்கம் இல்லாம கைவிட்ட உறவுகளை கொல்லுவேன் அழிப்பேன்னு அலையிறியே, நீ எல்லாம் மிருகத்தை விட மோசமானவன்டா. எங்களை கொன்னுட்டா நீ சந்தோஷமா வாழ்ந்துடுவியா? என்ன ஏமாத்துன, இப்போ இன்னொருத்திய ஏமாத்திட்டு இருக்க. இந்த பொழப்புக்கு
நீ தெருவுல கையேந்தி கௌரவமா பழைச்சிருக்க. ஏய் மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? என்னை ஏமாத்தி ஒரு குழந்தைய குடுத்துட்டு ஓடி வந்த கேடு கட்ட வந்தானே நீ. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.